புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 46 தொடக்கம் 56. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணியாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். சிந்தனை: வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மரியாவின் பாடலிலே வருகின்ற இந்த 2 வரிகளும் எம்மை ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றன. கடவுளின் தாயும் அருளில் நிறைந்தவருமான மரியா வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் என்பதிலும் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் என்பதிலும் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். அதே போல தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் என்பதிலும் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் என்பதிலும் அவர் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். இந்த மகிழ்ச்சி நியாயமானது. ஆனால் முதல் 2 செயல்களையும் நினைத்து மரியா மகிழ்வது நியாயமானதா? மக்கள் வலியவராக இருக்கும் போதும் செல்வராய் இருக்கும் போதும் அவர்கள் தன்னிறைவு கொண்டவர்களாகவும் கடவுளின் தேவையை உணராமலும் இருக்கின்றவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த போக்கில் ஒருவர் இலகுவாக விழுந்து விடுவார். சிறப்பாக இந்த உலக வாழ்வில் வெற்றி பெறுகின்றவர்கள் இந்த போக்கில் சிக்கிக் கொள்வர். ஆழமான செப வாழ்வு இல்லாவிட்டால், நம் வாழ்வில் கடவுளின் செயல்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாவிட்டால், எமது வாழ்வை நாமே கொண்டு நடத்துகின்றோம் என்ற எண்ணத்துக்குள் இலகுவாக வீழ்ந்து விடுவோம். இவை நிகழும் போது கடவுள் நமக்காக செய்யக்கூடிய மிகச்சிறந்த இரக்கச் செயல் என்னவென்றால், நம்முடைய தன்னிறைவு அரியணையில் நின்று நம்மை தள்ளிவிட்டு உலக செல்வங்களின் வெறுமையை அனுபவிக்க அவர் எங்களை விட்டுவிடுவார் என்பதாகும். வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அதிகாரத்தையோ செல்வத்தையோ அடைவது அல்ல, தாழ்ச்சியே அதன் திறவுகோலாகும். இதன் மூலம் கடவுள் எமக்கு முழுமையாக தேவை என்று உணர்ந்து கொண்டு அவரிலே தங்கி வாழ முடியும். ஏனென்றால் பெரும் புனிதர் அகஸ்டின் சொல்வது போல், ஆண்டவரே, உமக்காகவே நீர் எங்களை படைத்தீர். அதனால் எம் உள்ளம் உம்மில் அமைதி காணும் வரை அது அமைதியடையாது ஆகும். ஒருவர் செல்வராகவோ ஏழையாகவோ அதிகாரம் கொண்டவராகவோ அதிகாரம் இல்லாதவராகவோ இருந்தால் அவர் மகிழ்ச்சியை அடைந்து விடுவாரோ? இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது. ஏனென்றால் செல்வமோ வறுமையோ
அதிகாரமோ அதிகாரம் இல்லாமையோ இவை எதுவும் உண்மையான மகிழ்ச்சியுடன் தொடர்பு கொண்டவை அல்ல. ஒருவர் இந்த நிலைகளுள் ஏதாவது ஒன்றில் இருந்து கொண்டு மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அந்த நிலை அவரது மகிழ்ச்சியை தீர்மானிப்பதில்லை. ஒருவர் தனது ஆன்மீக வறுமையிலும் ஆன்மீக பசியிலுமே கடவுளை கண்டு கொள்ள முடியும். அப்போதுதான் அவர் மகிழ்ச்சி கொள்ள முடியும். எமது உள்ளத்தின் தாகத்தை சரியாக புரிந்து கொண்டால் புனித அகுஸ்தீனின் மேற்சொன்ன கூற்றை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கடவுள் மட்டுமே எமது தாகத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை உணர்ந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதன் மூலமே நாங்கள் யார், எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போது நாங்களும் கடவுளுக்காக தாகம் கொள்வோம். அதுவே எமது மகிழ்ச்சிக்கான வழியுமாக இருக்கும். செபம். ஆண்டவரில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் நின்ற தாயே, எமக்காக மன்றாடிக் கொள்ளும். ஆமென்.